அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்த நொடியே நிறைவேறும். ஒரு 2-3 மணி நேரத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்லேயே நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பெரிய வேண்டுதல், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்ற வேண்டுதலும் நடக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இல்லையா? அது இன்றைக்கே நீங்கள் சொல்ல தொடங்கிய அன்றே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, பணம் தேவைப்படுது, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டாக யாருமே கிடையாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. இது போல் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். அதே போல் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க குழந்தைங்க, நல்லா படிக்கணும், பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நீங்கள் செய்கிறது எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் தாராளமாக செய்யும்போது நீங்கள் கனவிலும் நடக்காத ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது என்ன ஒரு வழிபாடு, ₹1 கூட செலவு கிடையாது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. அது இன்றைய நாளில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மா எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்பிக்கையோட அம்மாவை நம்ம அழைக்கும்போது நிச்சயம் நம் இல்லம் தேடி கண்டிப்பாக வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வராகி அன்னையை வழிபடுங்க. அதே போல் நம்ம சேனலை பார்த்து ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்படி செஞ்சதின் மூலமாக 4 வருடமாக மீட்க முடியாத நகையை அவங்க மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். எப்படி பணம் கிடைச்சதுன்னே தெரியல, பணம் கிடைச்சி அவங்க நகையெல்லாம் மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன செய்ய முடியுதோ, என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ, என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். நம்ம சேனலில் ₹1 கூட செலவில்லாத விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்கம்மா, நம்ம அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. ராசி, நட்சத்திரம், வேறு எதுவுமே பேராகிராஃப் மாதிரி எழுதாதீங்கம்மா, ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. அப்போ தான் அவ்வளோ பேருக்கும் படித்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? அதனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட்டாக உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்கம்மா. அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது எந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய வேண்டுதல் பழைய வேண்டுதலாக இருக்கலாம், புது வேண்டுதலாக இருக்கலாம், எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நியாயமான பட்சத்தில் நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் ஒரு 2 இல்லைன்னா 3 மணி நேரத்திலே நடந்துடும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே நடந்துடும். அதுக்கு மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், இது போல் இருக்கிற வீடு கட்டணும், இது போல் இருக்கிற வேண்டுதல்லாம் அதுக்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அது உங்களுக்கு கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சு நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். வேறு படிப்பு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா படித்து எவ்வளோ தான் படித்தாலுமே ஞாபக சக்தி வரமாட்டேங்குது, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல, நல்ல மார்க் எடுக்க முடியல, எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, எவ்வளோ தான் கடினமாக உழைச்சாலும் அதற்கான ஒரு பலன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே, உங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அனைவருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பதிவுங்க. வியாழக்கிழமை தான் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் செய்யலாம். இந்த வியாழக்கிழமையை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த ஒரு வழிபாடப்படலாம். அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹனுமன் கோவிலுக்கு போங்க. அங்கே செந்தூரம் வச்சுருப்பாங்க. ஹனுமன்னாலே அந்த ஆரஞ்சு கலரில் குங்குமம் அவர் மேலே வச்சுருப்பாங்க பாருங்கள். அவருடைய இடது கால் வச்சுருக்கிறாரு பாருங்கள், லெஃப்ட் சைடு வச்சுருக்கிற கால் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்டேருந்து அங்கே இருக்கிற பூசாரி இல்லைன்னா பண்டித் இருப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் குங்குமம் எடுத்து தர சொல்லி கேளுங்க, கொடுப்பாங்க. அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் அந்த ஆஞ்சநேயருடைய இடது புறமாக இருக்கிற கால் பக்கமாக இருக்கிற குங்குமத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள். கொஞ்சோண்டு இருந்தாலே போதும்.
வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமத்தோட பேஸ்ட்டு போல் அதை வந்து கலந்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து கங்கா தீர்த்தம் இல்லைன்னா வெறும் சுத்தமான தண்ணியிலே அந்த குங்குமத்தை கலந்து உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் அந்த ஒயிட் கலர் பேப்பரில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் ஸ்வஸ்திக் வரையும் போது நம்ம சொல்லுவோம்ல, ராமஜெயம் 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 ராமஜெயம், அதை வந்து நீங்கள் அந்த ஸ்வஸ்திக்கு எழுதும்போது சொல்லிக்கிட்டே ராமஜெயம் ராமஜெயம் சொல்லி அந்த ஸ்வஸ்திக்கை வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த ஸ்வஸ்திக்கு அந்த பேப்பரில் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள், அது காஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் போய் அதை வந்து ஒரு கோல்டன் ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஃபோட்டோ நம்மலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது போல் கோல்டு கலரில் இருக்கிற ஃப்ரேமாக பார்த்து அதுக்கு போட்டுடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது போல் போட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மாட்டிடுங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் மாட்டலாம். அதே போல் குழந்தைங்கள் வந்து படிக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி மாட்டிடலாம். இது போல் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த இடத்துல இந்த பிக்சரை மாட்டிடுங்க. இப்படி நீங்கள் மாட்டும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், தோல்வி என்பதே இருக்காது. தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக தடை நீங்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் வந்து கொண்டே இருக்குங்க. அதனால் மறக்காமல் பண்ணுங்கள். இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் காலையில் ஒரு 21 முறை, மதியம் ஒரு 21 முறை, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 21 முறை சொல்லுங்கள். அதிகபட்சம் 108 முறை சொல்லலாம். கம்மியாக சொல்லணும்னா ஒரு 21 முறை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாயை கோவிந்தாயை ஸ்வாஹா அப்படின்னு பொறுமையாக இப்போ நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே போல் ஒரு 21 முறை மனம் உருகி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும், நீங்கள் கேட்டது கிடைக்கணும், வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் விளங்கி வாழ்க்கையிலே வெற்றி பெறணும், தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஸ்வஸ்திக்கை பார்த்து நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். சில பேருக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஃப்ரேம் கூட போட முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்வஸ்திக்கை ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சி அந்த ஸ்வஸ்திக்கை சுற்றி பார்டர் போல் மஞ்சளால் ஒரு பார்ட்ரு கொடுத்து அதை ஏதாவது ஒரு அட்டை பேப்பரில் ஒட்டி உங்களுக்கு நீங்கள் எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, எங்கே படிக்கிறாங்களோ குழந்தைங்க, இல்லை நீங்கள் எங்கே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கூட மாட்டிட்டு இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்ல 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 உங்கள் தலையெழுத்தே மாறக்கூடியது, நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடியது, உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அற்புதமானது. இதை வந்து சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா செய்யக்கூடாது, மாதவிடாய் காலத்திலையும் செய்யக்கூடாது. எத்தனை நாளைக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே சொல்ல 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 தினம் தினம் ஒரு அற்புதத்தை இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.